அனைவருக்கும் தமிழ் காதலின் அன்பு வணக்கம். கண் குறைபாடுகளை நீக்கி அருளும் நேத்திரபுரீஸ்வரர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் பல்லவர்கள் காலத்தைச் சேர்ந்த கலைநயமிக்க கோவில்கள் ஏராளமாக அமைந்துள்ளன. மதுராந்தகம் வட்டத்தில் கினார் என்ற கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு கம்பநாயகி சமேத வீரவரநாதர் என்கிற நேத்திரபுரீஸ்வரர் திருக்கோவிலும் இதில் ஒன்று. இந்த கோவில் 7ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்டு பிறகு சோழ மன்னர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களின் ஆட்சி காலங்களில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. இந்த ஊர் முற்காலத்தில் நேத்திரபுரம் அல்லது திருக்கண்ணார் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. நாளடைவில் மருவி தற்போது கினார் என்று அழைக்கப்படுகிறது. இத்தலத்து ஈசனை கௌதம முனிவர், அகல்யா, பாண்டவர்கள் வழிபட்டதாக கூறப்படுகிறது. தேவேந்திரன் சாப விமோசனம் பெற்ற தலம். அகல்யாவின் சாபத்தினால் தேவேந்திரன் தன் உடல் முழுவதும் 1000 கண்களை பெற்றதாகவும், சாப விமோசனத்திற்காக இந்த தலத்திற்கு வந்து நேத்திரபுரீஸ்வரரை வழிபட்டு சாபம் நீங்க பெற்றதாகவும் தல வரலாறு கூறுகிறது. இதனால் இந்த தலம் திருக்கண்ணபுரம் என்று அழைக்கப்பட்டது. இத்தலம் சுக்கிரனுக்கு பரிகார ஸ்தலம். இத்தலத்து ஈசனை வழிபட்டால் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் என்பது நம்பிக்கை. இத்தலத்து வீரவரநாதரை வெள்ளிக்கிழமைகளில் வழிபட திருமண தடைகள் அனைத்தும் நீங்கும். ராஜகோபுரமின்றி நுழைவு மண்டபமானது தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. பலிபீடம், கொடிமரம், நந்தி மண்டபத்துடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ள ஆலயம். கோயிலானது கருவறை, சன்னதி, அந்தரலம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம், முகமண்டபம் ஆகிய அமைப்பை கொண்டு திகழ்கிறது. மகா மண்டபத்தில் மாணிக்க வாசகர், அப்பர், சம்பந்தர், சுந்தரர் ஆகிய நால்வரும் ஒரு மேடையில் வீற்றிருக்க அருகில் ஒரு சிறு சந்ததியில் கற்பக விநாயகர் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். மேலும் காசி விஸ்வநாதர், வள்ளி, முருகன், தெய்வானை, பாலமுருகன், பைரவர், சிவசூரியன் முதலான தெய்வங்களும் அமைந்துள்ளனர். மகா மண்டபத்தில் மேற்கு திசை நோக்கி அருள்மிகு வரதராஜ பெருமாள் நின்ற கோலத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கிறார். நந்திக்கும் மூலவருக்கும் நடுவில் யானை மீது தேவேந்திரன் அமர்ந்தபடி காட்சி தருகிறார். இது ஒரு அரிதான அமைப்பு. கோஷ்ட தெய்வங்களான நர்த்தன கணபதி, மேதா தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மா, துர்க்கை அமைந்துள்ளனர். சண்டிகேஸ்வரர் சன்னதியும் இந்த கோவிலில் அமைந்துள்ளது. கருவறையில் மூலவர் லிங்க வடிவத்தில் வீரவரநாதர், நேத்திரபுரீஸ்வரர் என்ற திருநாமத்தில் அருள் பாலிக்கிறார். மூலவரின் பின்பக்க கருவறை சுவற்றில் சோமஸ்கந்தர் வடிவம் வேறெங்கும் இல்லாத விதமாக வித்தியாசமாக அமைந்துள்ளது. பல்லவர்களின் காலத்தில் வடிவமைக்கப்பட்ட சிவன் கோவில்களின் சிறப்புகளில் இதுவும் ஒன்று. மகா மண்டபத்தில் பலிபீடமும் நந்தியும் அமைந்துள்ளன. அம்பாள் ஸ்ரீ கம்பா நாயகி தெற்கு நோக்கி தனி சன்னதியில் நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளி அருளுகிறார். அருகில் நவக்கிரக சன்னதி அமைந்துள்ளது. கோயில் தீர்த்தம் கோயிலுக்கு வெளிப்புறத்தில் அமைந்துள்ளது. இத்தலத்தின் மகா கும்பாபிஷேகங்கள் 1994ஆம் ஆண்டு மற்றும் 2011ஆம் ஆண்டுகளில் நடைபெற்று இருக்கிறது. சமீபத்தில் 28 ஆகஸ்ட் 2024ஆம் அன்று மகா கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டு இருக்கிறது. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 9 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 5:30 மணி முதல் 7 மணி வரையிலும். எப்படி செல்வது? கினார் கிராமம் மதுராந்தகத்திற்கு அருகில் அமைந்துள்ள கருங்குழி மேவலம்பேட்டையில் இருந்து திருக்கழுங்குன்றம் பிரதான சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மதுராந்தகத்தில் இருந்து திருக்கழுகுன்றம் செல்லும் T3 என்ற நகர பேருந்து கினார் வழியாக செல்கிறது. செங்கல்பட்டிலிருந்து 27 கிலோமீட்டர் தொலைவிலும், திருக்கழுகுன்றத்திலிருந்து 21 கிலோமீட்டர் தொலைவிலும் கினார் கிராமம் அமைந்துள்ளது. உங்கள் கண் பிரச்சனைகளை சரி செய்ய ஒரு முறையாவது இந்த தலத்தை தரிசியுங்கள். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.